में सरकार बनी, 26 में तमिलनाडु की बारी है. 25ல டெல்லியில எப்படி ஆட்சி அமைச்சோமோ அதே போல நண்பர்களே 2026ல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக மலரப் போகிறது. और मेरी बात कान खोलकर गांठ बांध लेना, कान खोलकर सुन लेना और याद कर कर घर में जाना. 2026 में तमिलनाडु और बंगाल में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने जा रही. எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்க காதுகளை திறந்து வைத்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டில் நடைபெறப் போகும் தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, तमिलनाडु की डीएमके सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है. இங்க ஆட்சியில் இருக்கிற திமுக ஊழல் 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 என்று ஊழலில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறது. मोदी जी ने गरीब तमिल नागरिकों के लिए भेजा 450 करोड़ रुपया का पोषण का किट. उन्होंने एक कंपनी को देकर बहुत बड़ा घपला किया और गरीबों के पेट पर लात मारने का काम किया है. இந்த திமுகவின் ஆட்சி மத்திய அரசிலிருந்து மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை எல்லாம் மடை மாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 4600 करोड़ रुपए का रेती का खनन का घोटाला किया. आज तमिलनाडु का गरीब से गरीब आदमी एक कमरा भी ज्यादा बनाना है तो महंगी रेत खरीदकर डीएमके पार्टी की तिजोरी में पैसा जाता है. இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சத்தாலும் அவர்கள் வாழ முடியாத சூழலில், அவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, टास्मैक घोटाला 39,000 करोड़ का घोटाला हुआ. 39,775 करोड़. ये 39,000 करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में 2 नए कमरे बनाए जा सकते हैं. 2 नए कमरे बनाए. 39,000 करोड़ रुपया टास्मैक के माध्यम से तमिलनाडु सरकार चाव कर गई है. மக்களுக்கு செய்கிற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 39,775 கோடி ரூபாய். मित्रों, मेरे पास उनके घोटालों की बड़ी सूची है, मगर मैं इसमें समय बिगाड़ना नहीं चाहता. அதாவது டாஸ்மாகில 35,775 கோடி ரூபாய் ஊழலை செய்து இங்கே சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ये तमिलनाडु सरकार 100% 100% फेल्योर गवर्नमेंट है. இந்த தமிழக அரசு 100% தோல்வியடைந்த அரசாக காட்சி அளிக்கிறது. अब चुनाव में जा रहे हैं. अब तक इनके घोषणा पत्र के 60% वादे पूरे नहीं हुए हैं. திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குறுதி பட்டியல்ல 10% கூட நிறைவேற்றவில்லை அவர்கள். ஆனால் 90% நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். स्टालिन साहब, हिम्मत है तो घोषणा पत्र निकालकर हिसाब किताब दीजिए, कितने वादे पूरे किए हैं
உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று. अवैध शराब में भ्रष्टाचार के कारण आए दिन गरीब लोग नकली शराब के कारण मौत की शरण हो रहे हैं. ஊழலால் மட்டுமல்ல, கள்ளச்சாராயத்தினாலும் இந்த நாட்டு மக்கள், அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். दक्षिण तमिलनाडु में जातीय हिंसा बढ़ाने का काम अपने राजनीतिक स्वार्थ को पूरा करने के लिए ये तमिलनाडु सरकार ने किया है. தென் தமிழகத்தில் சாதி பிரச்சனையினாலையும் பிரிவினைவாதத்தினாலையும் அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. बुजुर्गों और महिलाओं के प्रति अपराध बढ़ा है. இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது. नशा तस्कर और ड्रग के माफिया तमिलनाडु के युवाओं को बर्बाद करने पर तुले हैं. இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல், வேலைகள் இல்லாமல் அவர்கள் துன்பத்தில் இருக்கும் நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. और तमिलनाडु सरकार में मुख्यमंत्री जी को इसकी कोई परवाह नहीं. தமிழ்நாட்டின் முதல்வருக்கு இது பற்றிய எந்த ஒரு அக்கறையுமோ கவலையுமோ கொஞ்சம் கூட இல்லை. भाइयों बहनों, तुष्टीकरण की भी हद होती है. मैं आज यहां आया हूं तब भगवान मुरुगन से जुड़ी हुई पहाड़ी को सिकंदर हिल मानने की हिम्मत ये डीएमके सरकार ने की है. 1000 ஆண்டு காலம் பழமையுள்ள நம்ம திருப்பரங்குன்றம் முருகரின் அறுபடை வீடான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு வந்திருக்கிறது. सालों से भगवान मुरुगन के भक्त यहां पर अपनी श्रद्धा व्यक्त करते हैं. பல ஆயிரம் ஆண்டுகளாக முருக பக்தர்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு தலத்தை இதுபோல அரசியல் லாபம் கருதி, பிரிவினைவாதம் கருதி இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. और भाइयों बहनों, मैं तमिलनाडु की जनता को करबद्ध विनंती करने आया हूं कि मुर्गा भक्तगल मनाडू में आप बढ़ चढ़कर हिस्सा लेकर इनको अपनी ताकत का परिचय कराइए, भक्तों की ताकत का परिचय कराइए. நான் உங்ககிட்ட எல்லாம் அன்போடு வேண்டிக் கொள்வதெல்லாம், வர ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. நீங்க ஒவ்வொருவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையையும் வலிமையையும் அந்த மாநாட்டில் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். मैं फिर से एक बार तमिलनाडु सरकार से मेरी मांग दोहराता हूं कि मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई में जल्द से जल्द तमिल भाषा का प्रवेश हो और मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल भाषा में की जाए. நான் தமிழக அரசு ஒவ்வொரு முறை வரும்போது நினைவூட்டுகிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கும் நீங்கள் பாடத்திட்டத்தை ஏன் தமிழில் செய்ய மறுக்கிறீர்கள்? உயர் கல்வி அனைத்தையும் தமிழில் செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது? விரைவில் நான் தமிழக அரசை கேட்பதெல்லாம் இன்ஜினியரிங் பாடத்திட்டம் உடனடியாக தமிழில் இயற்றப்பட வேண்டும். और भाइयों बहनों, मैं आज स्टालिन जी को यह भी अपील करने आया हूं. हमारे मोदी जी ने सेंगोल को संसद में स्थान देकर पूरे तमिलनाडु का सम्मान किया है. कभी मोदी जी को एक धन्यवाद का पत्र लिख देना भाई. நான் ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், தமிழ்நாட்டின் மரபு சின்னமான மன்னர்கள் கையாண்ட அந்த செங்கோலை நாட்டின் உயர்ந்த இடத்திலே கொண்டு சென்றாரே நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒற்றை வரியாவது தமிழ் மரபை உயர்த்தி பிடித்த மோடி அவர்களுக்கு நன்றி சொன்னீர்களா? भाइयों बहनों, जब मोदी जी प्रधानमंत्री बने
देश की अर्थव्यवस्था इकोनॉमी 1.9 ट्रिलियन की थी और आज 11 साल में इसको 4.19 ट्रिलियन की और दुनिया का चौथे नंबर का अर्थतंत्र आज हम बन चुके हैं। அன்பர்களே, मोदी जी ने विकास कैसे होता है इसका एक उदाहरण साबित किया है। மக்களே, இந்த மோடி அவர்களின் ஆட்சி உருவான பிறகு இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனைகளின் உச்சமாக 11 ஆண்டுகால ஆட்சியிலே மோடி அவர்கள் ஆட்சியில் இந்தியாவின் भाइयों बहनों, स्टालिन जी हर बार कहते हैं कि आपने तमिलनाडु को क्या दिया। स्टालिन साहब, यूपीए की सरकार 10 साल चली। यूपीए सरकार ने तमिलनाडु को 10 साल में 1,53,000 करोड़ रुपया दिया और भारतीय जनता पार्टी की सरकार ने 10 साल में